Hi students, welcome to IAS Academy Select. So video பண்ணதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா HCF and LCM அந்த டாபிக்க பத்தி நம்ம ஒரு லெசனா பார்த்துட்டு இருந்தோம். அதுல இந்த டாபிக்ல உள்ள எல்லா லெசன்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அதோட கடைசி லெசனா அந்த ஒரு டாபிக்கையுமே ரிவிஷன் பர்பஸ்ல ஃபுல்லா பார்த்து முடிக்க போறோம். புரியுதா? லெசன் 1ல இருந்து ஐ திங்க் கடைசியா லெசன் 11 பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த 11 லெசன்ஸையுமே நம்ம இந்த ஒரு வீடியோல ரிவிஷன் மாதிரி ஓவர்வியூ மாதிரி பார்த்தலாம். ஓகேவா? அப்ப இந்த அந்த 11 லெசன் பார்த்தவங்களுக்கு இது ப்ராப்பர் ரிவிஷனா இருக்கும். ஆல்ரெடி இந்த டாபிக் படிச்சவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். சோ உங்களுக்கு ப்ராப்பர் ரிவிஷன் பர்பஸ்ல இது இருக்கும். நம்ம ஃபுல்லா பார்த்து தான் இத பார்க்கறோம். சோ இதுக்கு முன்னாடி போற எல்லா லெசன்ஸும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. HCF and LCM ஆன பிளேலிஸ்ட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி போற எல்லா லெசன்ஸும் வரிசையா இருக்கும். அதை ஃபுல்லா பாத்துருங்க, இதையும் பாத்துருங்க. ஓகேவா? சோ டைம் வேஸ்ட் பண்ணனா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மீபோவா HCF னா என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா ரைட். HCF மீபோவானா என்னன்னா ஃபேக்டர்ல காமனா இருக்கறதுல ஹையஸ்ட், வகுத்தியில பொதுவா இருக்கறதுல பெருசா தான் மீபோவான்னு சொல்லுவோம். இதுக்கு ஜிசிடின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அப்படியே LCM தமிழ்ல மீசிமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மடங்குல பொதுவா இருக்கிறதுல சின்னது. ஓகே, மல்டிபிள்ல காமனா இருக்கிறதுல லீஸ்டா தான் வேணா சொல்லுவோம், LCM னு சொல்லுவோம். சோ இது HCM னா என்ன, LCM னா பாத்துறோம். சேம் டைம் ரெண்டு டிஃபரண்ட் நம்பர்ஸ்க்கு நீங்க எடுத்து பாக்குறப்ப மீபோவை விட மீசிமா தான் பெருசா இருக்கும். காரணம் இங்க மடங்க பத்தி பேசுறோம், இங்க வகுத்தியை பத்தி பேசுறோம். இதை விட அதுதான் பெருசா இருக்கும். இது மீபோவா மீசிமாக்கான இன்ட்ரோ. அடுத்து ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா மீபோவா மீசிமா கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு உதாரணத்துக்கு 126க்கும் 189க்கும் மீபோவாவோ மீசிமாவோ கண்டுபிடிக்கணும்னு வைங்க. HCF LCM கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுமே முதல்ல 63 அடிக்கலாம். அடிச்சோம்னா இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் வரும். இதுக்கப்புறம் காமனா வகுக்க முடியாது. அப்ப அப்படியே நிப்பாட்டிட்டா அதுக்கு பேர் தான் மீபோவா, அதுக்கு பேர் தான் HCF. அப்ப 63 தான் மீபோவா HCF னு அர்த்தம். 1,1 வர வரைக்கும் போட்டா அதான் மீசிமா. திரும்ப 2 ஆல போட்டீங்கன்னா 1 3 வரும், 3 ஆல போட்டீங்கன்னா 1,1 வந்துரும். இப்ப எல்லாத்தையும் பெருக்கிறப்ப 3 6 6 63 பெருக்கினீங்க அப்படின்னா என்ன வரும்? 60 360 378 வரும். சோ 378ங்கிறது மீசிமா LCM, 63ங்கிறது மீபோவா HCF. ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பின்னம் ஃபிராக்ஷன் கொடுக்குறாங்கன்னா பின்னம் ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு மீபோவா HCF இல்ல மீசிமா LCM கேக்குறாங்கன்னா என்ன கேக்குறாங்களோ அது மேல கண்டுபிடிக்கணும், இன்னொன்னு கீழே கண்டுபிடிக்கணும். மேல HCF-ம் கீழே LCM-ம் எடுக்கணும். இதே மீசிமானா மேல மீசிமாவும் கீழே மீபோவாவும் எடுக்கணும். மேல LCM-ம் கீழே HCF-ம் எடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா 2/3 8/9 16/27 64/81 4 நம்பர் இருக்குன்னா இப்ப இதுக்கு வந்து மீபோவா HCF னு வச்சுக்குவோம். மேல மீபோவா எடுக்கணும். ஓகேவா? மேல மீபோவா எடுத்தா 2, கீழே மீசிமா எடுத்தா 81. அவ்வளவுதான். இப்ப இதுக்கே மீசிமா வேணும், LCM வேணும்னா மேல மீசிமா கீழே மீபோவா எடுக்கணும். அப்ப மேல மீசிமா எடுத்தீங்கன்னா 64, கீழே மீபோவா எடுக்கணும். கீழே மீபோவா எடுத்தா 3. அவ்வளவுதான். சோ ஒரு பின்னம் ஃபிராக்ஷனுக்கு HCF LCMனா இதான் விஷயம். இதெல்லாம் நம்ம லெசன்ஸ் பாக்குறப்ப பொறுமையா ஒரு லெசன் நடத்திருப்பேன் ஒரு வீடியோல. இப்ப ஃபுல்லா ஒரே இதுல பாக்குறோம். ஓகேவா? அடுத்து ஸ்கொயர் கியூபுக்கு HCF LCM கேக்குறது. இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, 2 square into 3 cube into 4 power 4, 2 cube into 3 square into 4 power 5 into 5 square, 2 power 4 3 4 power 6 5 7 square. இது 3 நம்பர். இந்த 3 நம்பருக்கு HCF மீபோவாவோ இல்ல LCM மீசிமாவோ எடுத்தோம் அப்படின்னா இப்ப மீபோவா என்ன பண்ணணும்னா காமனா இருக்கிறதுல சின்னது. இப்ப 2 எல்லாத்துலயுமே இருக்கு, சின்னது 2 ஸ்கொயர். 3 எல்லாத்துலயுமே இருக்கு, 3 சின்னது. 4 எல்லாத்துலயுமே இருக்கு, 4/4 தான் சின்னது. 5 எல்லாத்துலயுமே இல்ல, 7 எல்லாத்துலயுமே இல்ல. அவ்வளவுதான். இந்த LCM மீசிமானா ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பரா பார்த்து போகணும். இப்ப 2 இருக்கு, பெருசு 2/4, 3 இருக்கு, பெருசு 3 கியூப், 4 இருக்கு, பெருசு 4/6,
5 இருக்கு பெருசு 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இருக்கு போட்டு அவ்வளவுதான். காமனா இருக்கிறதுல சின்னது அப்பவே இருக்கிறதுல பெருசு. மீப்போவா மீசிமா HCF LCM. ஓகேவா? அடுத்து கோப்ரைம்னா என்னன்னு பார்த்தோம். கோப்ரைம் தமிழ்ல சொல்லணும்னா சார்பகாயம். கோப்ரைம் சார்பகாயம். இப்ப உதாரணத்துக்கு 7 11 நம்பர் எடுத்தீங்கன்னா இதுக்கான வகுத்தி 1 7 இதுக்கான வகுத்தி 1 11 ஃபேக்டர்ஸ். இதுல பொதுவா 1 மட்டும் தானே இருக்கு. அப்படி இருந்தா அது பேர் சார்பகாயம் கோப்ரைம். ஓகேவா? சார்பகாயனோட மீப்போவா அப்படிங்கிறது எப்பவுமே 1 இருக்கும். HCF ஆஃப் தி கோப்ரைம் எப்பவுமே 1. இதே சார்பகாயனோட மீசிமா அப்படிங்கிறது எப்பவுமே அதோட பெருக்கல் பலனாக இருக்கும். LCM ஆஃப் தி கோப்ரைம்ங்கிறது எப்பவுமே அதோட மல்டிபிள் ப்ராடக்ட்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது இரு எண்களின் பெருக்கல் பலன். ஓகேவா? ரெண்டு நம்பரோட HCF 100. ரெண்டு நம்பரோட HCF 100. LCM பாத்தீங்கன்னா 500. ஒரு எண் 500. மற்ற எண் என்னன்னு கேட்பாங்க. அதாவது மீப்போ 100 மீசிமா 500. ஒன் நம்பர் இஸ் 500 வாட் இஸ் அதர் நம்பர் கேட்பாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கினா ஒரு ஆன்சரும் HCF LCM பெருக்கினா ஒரு ஆன்சரும் ஒண்ணு. ஒரு நம்பர் வந்து 500 கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் தெரியாது. HCF 100 LCM 500 சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வந்துடும். இப்போ இத B = 100 × 500 by 500. இந்த 500 கீழே போன டிவைடர் அச்சு குத்தீங்கன்னா 100. அப்ப ஆன்சர் 100 முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுல அல்ஜிப்ரா யூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. அல்ஜிப்ரா யூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். சோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. x² + 9x + 20 கொடுத்துட்டு x² + 11x + 28 கொடுத்துட்டு இதுக்கு HCF LCM கேட்பாங்க. மீப்போவாவோ மீசிமாவோ கேட்பாங்க. இப்ப மீப்போவானா ஒண்ணும் இல்ல, முதல்ல இதை சால்வ் பண்ணணும். இது என்ன அர்த்தம்னா ரெண்டு நம்பரை கூட்டினா 9 வரணும், அதே ரெண்டு நம்பர் பெருக்கினா 20 வரணும். எந்த ரெண்டு நம்பர்? 5 4. அப்ப இதுக்கான சொல்யூஷன் x + 5 x + 4. அப்படி இதுக்கு வாங்க. ரெண்டு நம்பர் கூட்டினா 11 வரணும், அதே ரெண்டு நம்பரை பெருக்கினா 28 வரணும். எந்த ரெண்டு நம்பர்? 4 7. அப்ப x + 4 x + 7. இப்ப ரெண்டுமே x + 4 பொதுவா இருக்கு, அது HCF. இருக்க எல்லாத்தையும் எழுதுனா அது LCM மீசிமா. அப்ப என்ன வரும்? x + 5 x + 4 x + 7. அவ்வளவுதான். சோ இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ண தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ரால ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண தெரியும். a² - b² னா a + b × a - b ஒரு ஃபார்முலா. a³ - b³ னா a - b × a² + ab + b². a³ + b³ னா a + b × a² - ab + b². இந்த மூணு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண தெரியும். உதாரணத்துக்கு ஒரே சம் மட்டும் போடுறேன். x³ - 27க்கும் x² - 9க்கும் HCF LCM கேட்பாங்க. மீப்போவாவோ மீசிமாவோ கேட்பாங்க. என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த x³ - 27 நான் x³ - 3³ எடுத்துக்கிறேன். 20ல 3³ எடுத்துக்கலாம். இப்போ இது பார்க்க a³ - b³ மாதிரி இருக்கா? ஃபார்முலா என்னது? a - b dA² + ab + b². அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் a - b னா x - b. அடுத்து a² னா x², ab னா 3x, b² னா 9. சோ இதுக்கான ஆன்சர் இது. அப்படியே இங்க வந்தீங்கன்னா இத x² - 3² ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 9ங்கிறது 3². அப்ப a² - b² மாதிரி இருக்கும். ஃபார்முலா a + b × a - b. சோ x + 3 × x - 3. அவ்வளவுதான். இப்ப ரெண்டுக்கும் HCF கேட்டா ரெண்டுமே காமனா இருக்கு x - 3. அப்ப மீப்போவா x - 3. LCM மீசிமா இருக்க எல்லாத்தையுமே எழுதணும். அப்ப x + 3 x - 3 x² + 3x + 9 அதுவும் வந்துடும். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண தெரியும். புரியுதா? அடுத்து HCF LCMல ரேஷியோ யூஸ் பண்றது பார்த்தோம். அதாவது மூன்று எண்களின் விகிதம் 2:3:4 அதோட மீப்போவா 12 அப்படின்னா அந்த மூணு நம்பரையுமே கேட்பாங்க. ரேஷியோ ஆஃப் 3 நம்பர்ஸ் 2:3:4. HCF 12 னா மூணு நம்பரையுமே கேட்பாங்க. HCF கொடுத்தா அதை அப்படியே பெருக்கிடணும்.
பெருக்கிட்டீங்கன்னா 24, 36, 48. அவ்வளவுதான் ஆன்சர். இதான் அந்த 3 நம்பர். இது இரு எண்களோட விகிதம் 3:4, அதோட மீசிமா 48. இப்ப அந்த 2 நம்பருமே கேட்பாங்க. LCM of ratio of 2 numbers is 3:4, LCM 48. இந்த 2 நம்பர்ஸுமே கேட்பாங்க. இப்ப மீப்போ வந்தப்ப அதை எடுத்து பெருக்குனீங்க, மீசிமான இதை பெருக்குனா இது கிடைக்கும், அவ்வளவுதான். 3 4 பெருக்குனா 12. சோ 0.x தான் 48. அப்ப x 4 கிடைக்கும். 4க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணினா இது 12 14. இதான் அந்த 2 நம்பர் நம்பர். புரியுதா? சோ ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்பாங்க. சோ இத பார்த்தோம். நெக்ஸ்ட் பேர் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். உதாரணத்துக்கு ஒரு சம் மட்டும் போடுறேன். இரு எண்களின் கூடுதல் 248, மீப்போவா 31. புரியுதா? நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எத்தனை? How many pairs satisfy the condition கேட்பாங்க. இப்ப ரெண்டு நம்பரை கூட்டினா 248, அந்த ரெண்டு நம்பர் x y ன்னு வச்சுப்போம். மீப்போ 31 31 ரெண்டுமே காமனா இருக்கும். அப்ப 31x ஐயும் 31y கூட்டினாதான் 248. 31 காமனா வெளிய எடுத்தீங்கன்னா x plus y ன்னு கிடைக்கும் 248. இப்ப x plus y equal to 31 நமக்கு போனா டிவைட் ஆகும். ஓகேவா? சோ 248 by 31 அடிச்சு கூட்டினா 8 ன்னு கிடைக்கும். இப்ப x plus y 8. எல்லாம் கூட்டினா 8 வரும். 1 7 கூட்டினா 8 வரும். 2 6 கூட்டினா 8 வரும். 3 5 கூட்டினா 8 வரும். 4 4 கூட்டினா 8 வரும். இப்ப இது எல்லாத்தையுமே எடுத்துக்க கூடாது. இதுல சார்பகாயம் கோப்ரைமம் மட்டும் எடுத்துக்கோ. அப்ப இதையும் மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப 2 பேர், ரெண்டு ஜோடி தான் ஆன்சர். இது ரெண்டையும் எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி பேர் கண்டுபிடிக்க, ஜோடி கண்டுபிடிக்க கேட்பாங்க. கேட்டாங்கன்னா போட்டுருங்க. அடுத்து இதுல அப்ளிகேஷன் ஓரியன்ட் பண்ணி கேட்பாங்க. உதாரணத்துக்கு 50 கிலோ 25 கிலோ 100 கிலோ பேக் இருக்குன்னு வச்சுக்கோம். இத அரிசி மூட்டைன்னு வச்சுக்கோம். 1 கிலோனா இதுக்கு 50 பை தேவைப்படும். இது 50 கிலோ, இது 75 கிலோ, இதுக்கு 100 கிலோ, இதுக்கு 75 பை தேவைப்படும், இதுக்கு 100 பை தேவைப்படும். அப்ப அதிகபட்சமா எத்தனை கிலோ எடுக்கலாம்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா 3க்கு மீப்போ எடுத்துங்க, அதான் ஆன்சர். அப்ப 25 கிலோன்னு வரும். இதுவே இன்னொரு சம் பாருங்க. ஏபிசின்னு 3 பேரு ஒரு வட்டத்தை ஓடி வராங்க. காலையில 7 மணிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டே இருப்பாங்க. இவர் 10 நிமிஷம் ஓடி முடிச்சிருவாரு, இவர் 20 நிமிஷம் ஓடி முடிச்சிருவாரு, இவர் 30 நிமிஷம் ஓடி முடிச்சிருவாரு. கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, அடுத்து எத்தனை மணிக்கு 3 பேர் மீட் பண்ணிக்கோங்கன்னு கேட்பாங்க. இப்ப 3க்கு மீசியமா எடுத்தீங்கன்னா 60 நிமிஷம். தட் மீன்ஸ் 1 மணி நேரம். அப்ப 7 மணிக்கு ஓட ஆரம்பிச்சா 8 மணிக்கு மீட் பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். இங்க மீட் பண்ணணும், அங்க மீசியமா எடுக்கணும். ஓகேவா? சோ இதுல கடைசி டைப் டிவிசிபிள் ரூல். கேள்வி எப்படி இருக்கும்னா 15 30 40 75 வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் காண்க அப்படிம்பாங்க. What is the highest 4-digit number which is divisible by 15 30 40 75? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த 4க்கு LCM மீசியம் எடுத்துங்க. 4க்கு LCM மீசியம் எடுத்தா 600. அப்ப 600ல இந்த 4மே வகுப்படும். அப்ப 600ல இந்த 4மே வகுப்படுச்சுன்னா 6000ல இந்த 4மே வகுப்பட்டிருக்கும். 9000ல இந்த 4மே வகுப்பட்டிருக்கும். இதெல்லாம் மல்டிபிள்ஸ், 600 மல்டிபிள். அப்ப அடுத்து 9600ல இந்த 4 வகுப்பட்டிருக்கும். 10200ல இந்த 4 வகுப்பட்டிருக்கும். அப்ப 9600 தான் மிகப்பெரிய 4 இலக்க எண். புரிஞ்சு போச்சு. சோ இதெல்லாம் நம்ம HCM and LCMல ஒவ்வொரு லெசனா நம்ம பார்த்திருந்தோம். அத ஃபுல் ரிவிஷனா நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டோம். ஓகேவா? சோ HCM and LCM ஒரு டாபிக் முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அடுத்த டாபிக் உள்ள ஒரு வீடியோ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.